Good evening, everyone. Audible இருக்குதா? குட் ஈவினிங் குமார்ஜி. ஆடிபிளா இருக்கு. தேங்க்ஸ். வழக்கமாக பார்க்குற அஃபர்மேஷன் பார்த்துடலாம். அஃபர்மேஷன் ஃபார் MySQL learners and upskiller. I am disciplined. I am focused. I am becoming a highly skilled MySQL professional. My learning today builds my success tomorrow. I trust the process. I am upgrading myself one query at a time. I am a MySQL learner. I am an upskiller. I am future ready. இது அப்படியே எல்லாருமே சத்தமா சொன்னாலும் சரி, இல்லை எழுதி பார்த்தாலும் சரி, இதை கம்ப்ளீட் பண்ணிக்கிங்க அஃபர்மேஷனு. அடுத்து இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, MySQL டேபிள், டேட்டா டைப்ஸ், கன்ஸ்ட்ரைன்டு, இதோட யூசேஜ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னால லாஸ்ட் கிளாஸோட ஒரு இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் கிளாஸ்ல எடுத்ததை. வாட் இஸ் ஏ டேட்டாபேஸ் இன் MySQL? MySQL டேட்டாபேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுவோம்னா, எ ஸ்ட்ரக்சர்ட் கலெக்ஷன் ஆஃப் டேட்டா. இதுதான் நம்ம டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். மித்த 3 ஆன்சர் கிடையாது. டேட்டாபேஸ்ங்கிறது ஒரு ஆர்கனைஸ் பண்ண டேட்டாவோட கலெக்ஷனா இருக்கும். எதுக்காக அப்படின்னா, உங்களோட அப்ளிகேஷன் நம்ம வெப்சைட்லயோ இல்லை மொபைல் அப்ளிகேஷன்லயோ நம்ம என்டர் பண்ற டேட்டா எல்லாம் போய் ஸ்டோர் ஆகுது இல்ல, அதுதான் டேட்டாபேஸ். அது எப்படி சொல்றதுன்னா, டேட்டாபேஸ் என்பது தகவல்களை ஒழுங்காக சேமிக்க பயன்படும் இடம். அடுத்து, which command is used to create a database? ஒரு டேட்டாபேஸை கிரியேட் பண்றதுக்கு எந்த கமாண்டை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, கிரியேட் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம், இந்த கமாண்ட் தான். இதை நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்தோம். அடுத்தது, why is UTF-8 MB4 cassette recommended அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் ஆன்சரு. இது ஒரு மல்டி லிங்கல் டேட்டா சப்போர்ட் பண்ற ஒரு கேசெட். இது தேவை அப்படின்னா இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம சிச்சுவேஷன் பொறுத்தது. அடுத்தது, வாட் இஸ் ஏ MySQL யூசர்? MySQL யூசர் அப்படின்னா an account to connect to MySQL. MySQL கனெக்ட் பண்றதுக்கு ஒரு அக்கௌண்ட் வேணும்ல, அதுதான் MySQL யூசர். இது எப்படின்னா, MySQL லாகின் செய்ய பயன்படும் கணக்கு தான், இந்த அக்கௌண்ட் தான் யூசர் அப்படின்னு சொல்லுவோம். MySQL யூசர் அப்படின்னு சொல்லுவோம். Why should root user not be used for application? நம்ம இன்ஸ்டால் பண்றப்ப 2 யூசர் பார்த்தோம். ஒன்னு ரூட்னு, ஒன்னு நம்மளா கிரியேட் பண்ணிக்கிட்டோம், DMT_admin. ஞாபகம் இருக்கா? ஏன் அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது ரூட்டை அப்ளிகேஷன்ல போய் அப்படின்னா, பெரிய ஒரு செக்யூரிட்டி ரிஸ்க். ஏன்னா ரூட்டுக்கு ஃபுல் அக்சஸ் இருக்குது, அதனால செக்யூரிட்டி ரிஸ்க் இருக்குது. இது அப்ளிகேஷன்ல நீங்க ரூட்டோட யூசர் ஐடி பாஸ்வேர்டு வச்சு கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா, நம்மளுக்கு அது ஆபத்துல வரும். ஹேக்கர்ஸுக்கு ஒரு வசதியா இருக்கும். ஏதோ ஒரு வகையில நம்மளுக்கு ஒரு செக்யூரிட்டி லூப் ஹோல் மாதிரி ஆயிரும் அது. அதனால எப்பயுமே பாத்தீங்கன்னா, ஒரு என்ன தேவையோ அதுக்காக உள்ள ஒரு யூசரை கிரியேட் பண்ணி லிமிட்டட் அக்சஸ் கொடுத்து பயன்படுத்துறது தான் நல்லது. இப்போ ஒரு யூசர் ரீட் மட்டும் தான் அவருக்கு தேவை, ஆனா நீங்க இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்கீங்கன்னா அந்த மாதிரி செய்யக்கூடாது. அடுத்தது, வாட் டஸ் app_user within single quotes at within single quotes percentage mean இப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க லாகின் கிரியேட் பண்றப்ப பார்த்துருப்பீங்க MySQL லாகின். என்னன்னா, யூசர் கேன் லாகின் ஃப்ரம் எனி ஹோஸ்ட். இந்த எனி ஹோஸ்ட்ங்கிறதான் பர்சன்டேஜ். இப்ப எனக்கு
இப்ப அந்த பர்சன்டேஜுக்கு பதிலா 10.1. ஏதோ ஒரு நம்பர் உள்ள ஐபில மட்டும்தான் எனக்கு வரணும் அப்படின்னா செகண்ட் செகண்ட் ஓகே சரி. அந்த பர்சன்டேஜ்ங்கிறது என்ன அப்படின்னா இந்த ஏபிபி அண்டர்ஸ்கோர் யூசரால எந்த சர்வர்ல இருந்து வேணாலும் கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறத குறிக்குது. இப்போ எனக்கு அப்படிலாம் வேணாம், ஒரு ஸ்பெசிஃபைடு ஐபில உள்ள ஒரு சர்வர்ல இருந்து மட்டும்தான் எனக்கு கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா, இப்ப என்னோட மெஷினோட ஐபி பாத்தீங்கன்னா இந்த இருக்குல்ல 192.168.0.0 இருக்கா. இப்போ இந்த ஐபில இருந்து மட்டும்தான் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா இங்க நீங்க அந்த ஐபி அட்ரஸ் கொடுத்துக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஒரு 4 டிஜிட்டை கொடுத்துட்டு டாட் வச்சு, எடுத்துக்காட்டுக்கு இப்படி 10.1. இப்படி கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட ஐபி அட்ரஸ் வந்து 10.1. ஆரம்பிச்சு பின்னால வேற எந்த நம்பர் இருந்தாலும் உங்களாலையும் கனெக்ட் பண்ண முடியும். எப்படின்னா இந்த யூசர் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு தெரிஞ்சா. பர்சன்டேஜ்னு இருந்துச்சுன்னா எந்த ஐபில இருந்து வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். இதுதான் பர்சன்டேஜ் என்றால் எந்த சர்வரில் இருந்தும் லாகின் செய்யலாம். அடுத்தது விச் இஸ் த பெஸ்ட் ப்ராக்டிஸ் வைல் கிராண்டிங் ப்ரிவிலேஜஸ். எது வந்து ஒரு சிறந்த ஒரு ப்ராக்டிஸா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்சஸ் கொடுக்குறப்ப என்ன தேவையோ நம்ம சொன்ன மாதிரி அதை மட்டும் நீங்க அக்சஸ் கொடுக்குறீங்க. ரீடுன்னு தேவைப்படுறவங்களுக்கு ரீடு மட்டும் கொடுத்தா போதும். இல்ல ரைட்டு வேற அக்சஸ் எல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னா அது அனாவசியமானது, வேற பிரச்சனையை கொடுக்கும். அதனால தேவையான பர்மிஷன் மட்டும் கொடுப்பது பாதுகாப்பான நடைமுறை. அடுத்தது விச் கமாண்ட் இஸ் யூஸ் டு செக் யூசர் ப்ரிவிலேஜஸ். எந்த கமாண்டை யூஸ் பண்ணி என்ன அக்சஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷோ கிராண்ட்ஸ். அந்த யூசர் ஐடி கொடுத்தீங்கன்னா அந்த யூசருக்கு என்னென்ன அக்சஸ் எல்லாம் இருக்குதோ அதை எடுத்துட்டு வந்துடும். யூசருக்கு என்ன பர்மிஷன் இருக்கிறது என்பதை காண ஷோ கிராண்ட்ஸ் பயன்படுத்தலாம். அடுத்தது வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ரிவோக் கமாண்ட். ரிவோக்னு ஒரு கமாண்டோட என்ன பர்பஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு அக்சஸ் கொடுத்துட்டீங்க கிராண்ட் செலக்ட், அதான் ரீட் பர்மிஷன். நீங்க அதை ரிவோக் பண்ணணும் அப்படின்னா ரிமூவ் பண்ணலாம் அந்த அக்சஸ் கொடுத்தது. அதுதான் ரிவோக் கமாண்டோட யூசரிடம் இருந்து பெர்மிஷனை திரும்ப பெற ரிவோக் பயன்படுத்தப்படும். ரிவோக் ரிமூவ்ஸ் பிரிவிலேஜஸ் ஃப்ரம் ஏ யூசர். நீங்க கொடுத்த அக்சஸை திரும்பி வாங்கணும் அப்படின்னா ரிவோக் பண்றது. அந்த கமாண்டோட பர்பஸ் அதுதான். அடுத்தது இன் ப்ரொடக்ஷன் விச் யூசர் ஷுட் பி கிரியேட்டட் செப்பரேட்லி. நீங்க உங்களோட அப்ளிகேஷன்ல ப்ரொடக்ஷன் போச்சு, அங்க வந்து எந்தெந்த யூசர்ஸ் எல்லாம் செப்பரேட்டா யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கிரியேட் பண்ணலாம் அப்படின்னா, உங்க அப்ளிகேஷனுக்குன்னு ஒரு யூசர் இருக்கும், அது ஒரு தனியா வச்சுக்கோங்க. ரிப்போர்ட் எடுக்கிறதுக்குன்னு ஒரு யூசர் இருக்கும், அதுக்கு ஒரு தனியா வச்சுக்கோங்க. பேக்கப் எடுக்கிறதுக்குன்னு ஒரு யூசர் தனியா வச்சுக்கிட்டீங்கன்னா இது எதுக்காகன்னா நீங்க அந்த கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப உதவிகரமா இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், நம்ம ஐசோலேட் பண்ணிக்கலாம். அப்ளிகேஷன் யூசர் வழியா அந்த பிரச்சனை இருக்கு, இல்ல ரிப்போர்ட்டிங் யூசர் வழியா இந்த பிரச்சனை இருக்கு, பேக்கப் யூசர்ஸ் வழியா இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தனித்தனி யூசர் உருவாக்குறதுனால இந்த ரிஸ்கை வந்து நம்ம குறைச்சிடலாம். நம்மளோட கட்டுப்பாடை வந்து அதிகப்படுத்திடலாம், இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். இம்ப்ரூவ் கண்ட்ரோல். ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நீங்க அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்றப்ப வசதியா இருக்கும். இப்போ அப்ளிகேஷன் யூசர் வழியா ஏதோ ஒரு பிரச்சனை நடந்துருச்சுன்னா இவங்க 2 பேரும் நீங்க ஐசோலேட் பண்ணி விட்டுருக்கலாம், இவங்கள்ட்ட போயிட்டு ஆய்வு பண்ணிட்டு இருக்கலாம் என்ன தப்பு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அதனால எப்பயுமே என்ன ரெக்யர்மெண்ட் என்ன ஸ்கோப்போ அதுக்கு தகுந்த மாதிரி யூசர் கிரியேட் பண்ணீங்கன்னா மிக உதவிகரமா இருக்கும். எதுக்குன்னா ரிஸ்கை குறைக்கிறதுக்கும் கண்ட்ரோலை இம்ப்ரூவ் பண்றதுக்கும். இதை பாருங்க, செக்யூரிட்டி பிளஸ் லீஸ்ட் ப்ரிவிலேஜ் இதுதான் ஒரு சிறந்த டிபிஏ. ஞாபகம் வச்சுக்கோங்க, செக்யூரிட்டி பிளஸ் லீஸ்ட் ப்ரிவிலேஜ். என்ன தேவையோ அந்த ப்ரிவிலேஜ்ங்கிறது அக்சஸ், அதை மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா நீங்க வந்து கரெக்டான டிபிஏ, நல்ல டிபிஏ அப்படின்னு சொல்லலாம். ரீடுன்னு கேட்கறாங்க அக்சஸ், நீங்க இஷ்டத்துக்கு இருந்தாப்பா பிடிப்பா ரைட்டை வச்சுக்க அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா நாளை பின்னே ஏதாவது பிரச்சனை வரும்.
அவர் நான் பண்ணலைங்க அப்படின்னு சொல்லி வாதிக்கிறதுக்கு நான் ரீடு தான் கேட்டிருந்தேன் அப்படின்னு சொல்லுவார் கடைசியில. அதுக்கு ஏதாவது ஒரு எவிடன்ஸ் எடுத்துட்டு வருவாரு. அதுக்கு வந்து என்ன நீங்க கேட்குறாங்களோ அதை மட்டும் கொடுங்க, அதையுமே நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் லாஸ்ட் கிளாஸ் பேஸ் பண்ண இன்டர்வியூ கொஸ்டின். அடுத்து இன்னைக்கு கிளாஸ் போயிடலாமா? How many of you interested to know today class? என்ன எப்படி அப்படிங்கிறது ஆர்வமா இருக்கீங்க அப்படிங்கிறத சாட்ல வந்து ஐயாம் அப்படின்னு அப்படியே டைப் பண்ணி அனுப்பிச்சு விடுங்க. ஐயாம் அப்படின்னு சாட்ல அப்படியே டைப் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு ஃபோக்கஸா லிசன் பண்றீங்க அப்படிங்கிறதுக்கும் ஒரு இது. கிளாஸ் போயிடலாமா? இன்னைக்கு கிளாஸ் வந்து MySQL டேட்டாபேஸ்ல டேபிள்ஸ், டேட்டா டைப்ஸ், கன்ஸ்ட்ரெயின், இந்த மூணு என்ன மாதிரி விதங்கள்ல நம்ம பயன்படுத்த போறோம் அதை தான் பார்க்க போறோம். இது என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன டேபிள்னா என்னப்பா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். MySQL என்னென்ன டேட்டா டைப்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கத்துக்க போறோம். அடுத்தது ஒரு டேபிளை எப்படி உருவாக்குறது அதை பார்க்க போறோம். இந்த கன்ஸ்ட்ரெயின்டை எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கிறத பார்க்க போறோம். அதுக்கப்புறம் இன்சர்ட் டேட்டாவை பார்க்க போறது, எப்படி வியூ பண்றது, இதெல்லாம் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்ப டேபிள் அப்படின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு. எக்ஸல்ல பாத்தீங்கன்னா ரோ காலம் அதான் டேபிள். இப்போ எக்ஸல்ல நீங்க போடுறப்ப நேம்னு போடுறப்ப எந்த பிரச்சனையும் வராது. நீங்க ஒரு ஃபோன் நம்பரை போடுறீங்க, இல்ல ஒரு 10 டிஜிட் 12 15 டிஜிட் நம்பர் போடுறீங்கன்னா, இப்போ டெசிமல்ல மாத்தலாம். நீங்க அதை 0.00 ஏதோ ஒன்று டைப் பண்றீங்கன்னா, அப்ப நீங்க மாத்துறீங்கல்ல, எக்ஸல்ல போய் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மட்னு மாத்துவீங்க. யாரெல்லாம் இது மாதிரி பண்ணிருக்கீங்க அப்படின்னா பி அப்படின்னு டைப் பண்ணுங்க. இதுதான் நம்ம வந்து MySQL என்ன பண்ண போறோம், கரெக்டான அந்த டேட்டா உட்கார்றதுக்கு நம்ம டேட்டா டைப்பை மாத்த போறோம். அதுதான் டேட்டா டைப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸல்ல இப்ப இந்த இடத்துல நான் டேட்டு தான் உட்காரணும் அப்படின்னா இந்த ஃபார்மட் செல்லுல போயிட்டு இங்க மாத்திரம்ல டேட்டு இந்த ஃபார்மட்ல உட்காரு அப்படின்னு சொல்லி, இந்த காலமோட ரிமார்க்ஸ்ங்கிற காலமோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எக்ஸல்ல டேட். இதே வேல்யூவை நான் MySQL ஸ்டோர் பண்றப்ப எதுவுமே கொடுக்கலன்னா அப்படியே போய் உட்காந்துக்கும் அது இஷ்டத்துக்கு. நான் ஒரு வரைமுறைப்படுத்தி உட்கார வைக்கணும் MySQL டேட்டாபேஸ்ல. அப்போ வந்து அது டேட்டா, நம்பரா, டைமா, ஒன்னொன்னா டெக்ஸ்டா, இந்த மாதிரி ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணணும். அதுதான் டேட்டா டைப்பை டிஃபைன் பண்றது. உங்களுக்கு புரிஞ்சிச்சுல இது இந்த எக்ஸாம்பிள்? ஒரு இந்த அட்டனன்ஸ் கொஞ்சம் ஒரு நிமிஷம் அட்டனன்ஸ் நோட் பண்ணிக்கிறேன். ஹரிஹரன் ஹரிஹரன் விக்னேஷ் இருக்கீங்களா? தினேஷ் இல்லையா? அபிஷேக் அபிஷேக் நேவா சசிதரன்
கார்த்திகா இல்லையா? ஸ்ரீகரன். கார்த்திகேயன். கார்த்திகேயன் இல்ல, கார்த்திகேயன். இருக்கீங்களா? இல்ல இருந்தீங்கன்னா எனக்கு அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, இல்லைன்னா சார்ட் டைப் பாஸ். நம்ம அட்டெண்டன்ஸ் எதுக்கு எடுக்கிறோம்? இல்ல இப்ப நீங்க எப்படி ரீச் எல்லாம் டிசிப்ளினா ஃபோக்கஸா எப்படி வர்றாங்க அப்படிங்கிறது ரீசனு. அப்புறம் இந்த பிராக்டிஸ் பண்றதுன்னா இன்டென்ஷனு பிராக்டிஸ எத்தனை பேர் பிராக்டிஸ் பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு வந்து எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்களோ எஸ்ன்னு அப்படியே டைப் பண்ணுங்க. இந்த டேட்டா எல்லாம் கொஞ்சம் இது பண்றேன். ஏன்னா நம்ம வந்து ஓகே இப்படி சாட்ல போடுங்க. யாரெல்லாம் பிராக்டிஸ் பண்ணீங்களோ எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்க. ஒருவேளை ஏதாவது இஷ்யூ அப்படின்னா அதுலயும் டைப் பண்ணுங்க. என்னால ப்ராக்டிஸ் பண்ண முடியல, இன்னைய கிளாஸ்ல இருந்து நாளைக்கு எல்லாம் நான் ப்ராக்டிஸ் பண்றேன் அப்படிங்கிறதையும் டைப் பண்ணுங்க. ஒருவேளை இதுவரையும் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா கூட. வாட் இஸ் எ டேபிள்? டேபிள் ஸ்டோர்ஸ் டேட்டா இன் ரோஸ் அண்ட் காலம்ஸ். நம்ம எக்ஸல்ல பார்த்த மாதிரி தான். ஒரு டேபிள்னா என்ன? டேட்டாவை வந்து ரோவும் காலமா இருக்கும். ரோங்கிறது இதுதான் ரோ, இந்த இருக்குல்ல ஹைலைட் ஆயிருக்கா. காலம்ங்கிறது இது, இப்படி பட்டையா இருக்கிறது ரோ, இப்படி நேரா வெர்டிகலா இருக்கிறது காலம். ஓகேவா? ஒவ்வொரு ரோலையும் ஒரு ரெக்கார்டு இருக்கு. இது ஒரு ரெக்கார்டு, இது ஒரு ரெக்கார்டு, இது ஒரு ரெக்கார்டு. ஓகேவா? இப்ப ஈச் காலம், ஒவ்வொரு காலம்லயும் ஒரு ஃபீல்டு இருக்குது. இது ஒரு ஃபீல்டு, இது ஒரு ஃபீல்டு, இது ஒரு ஃபீல்டு. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இப்படிதான் டேட்டாபேஸ்ல போய் உட்காரும். இது வந்து எக்ஸல் ஷீட்ல உங்களுக்கு புரியறதுக்காக அப்படி சொன்னேன். ஓகேவா? விக்னேஷ், தேவி, ஹரிஹரன், ஸ்ரீகரன், இவங்க எல்லாருக்குமே வந்து மோர் பவர் டு தம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். மோர் பவர் டு. செய்யாதவங்க இனிமே செய்ய ஆரம்பிங்க. நம்ம வந்து ஒரு விஷயம் படிக்கிறோம் இல்ல தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அப்படியே காதுல வாங்கிட்டு இந்த காதுல அப்படியே பொந்தங்கிட்டு போயிடுச்சுன்னு வச்சுங்களேன். எனக்கு அது தெரியும் இது தெரியும் அப்படிங்கிற மாதிரி பில்டப் மட்டும் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம். எந்த யூஸும் கிடையாது. தேவையில்லாம நம்ம மெமரி வந்து எப்படி சொல்றது, பிரெயினுக்கு லோட கொடுக்குறோம். அதனால எல்லாருமே இதுவரையும் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா இனிமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒருவேளை ஏதாவது சேலஞ்சஸ் இருக்குதுன்னா எனக்கு தனிப்பட்ட முறையில மெசேஜ் கூட அனுப்புங்க, டைப் பண்ணியோ இல்லை ஆடியோவோ போட்டு. இந்த மாதிரி இதனால என்னால பண்ண முடியல அப்படிங்கிற மாதிரி. முக்கியம் ப்ராக்டிஸ் பண்றது. இல்லை அப்படின்னா அப்படியே காத்தோட போயிடும். இந்த காதுக்குள்ள போந்து அந்த காது வழியா வெளியில போயிடும். வேணா நம்ம சொல்லலாம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிக்கலாம். கேள்வி கேட்டோம் இல்லை ஏதாவது யாராவது வருது பிரச்சனை அப்படின்னா நம்ம வந்து அதுல எப்படி சொல்றது, அப்ஸ்கில்லரா மாற மாட்டோம். நீங்க செய்யாதவங்க இந்த இதை கொஞ்சம் தீவிரப்படுத்துங்க. இதை நான் கிளாஸ் நோட்ஸ்லயே கூகுள் டிரைவ்லயே போட்டிருக்கேன். இதை பிரிண்ட் அவுட் எடுத்தாவது இந்த போன்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்தோ இந்த ஆடியோ மாற்றி தினம் தினம் கேளுங்க. காலையில எழுந்திரிச்சோன்னு உங்களை வந்து ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு தெளிவுபடுத்தும். இதை நம்ம செய்யணும், நம்மளுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லி. இது கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. லெட்ஸ் கோ பேக் டு த கிளாஸ். இப்ப டேபிள்னா டேட்டா வந்து ரோஸோ இல்லை காலம்ஸோ ஸ்டோர் ஆகும். ஈச் ரோங்கிறது ஒரு ரெக்கார்ட்னு சொல்லுவோம், ஒவ்வொரு காலமும் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இது யூஸ் ட்ரைனிங் டிபின்னா இது ஒரு டிபி டேட்டாபேஸ். இப்போ இங்க எம்ப்ளாயிஸ்ங்கிறது டேபிள். இப்போ எம்ப்ளாயிஸ்ங்கிறதுல என்னெல்லாம் நம்ம சேர்க்க போறோம்? எம்ப்ளாயி ஐடி இருக்கலாம், அது இன்டீஜர் டேட்டா டைப்.
எம்ப்ளாயி நேம் பேரு, ஒவ்வொரு யார் வேலை செய்யறாங்க அவங்க வந்து கேரக்டரா தான் நம்ம டைப் பண்ணுவோம் பேரு. அப்ப வேர் கேர். அடுத்து சேலரி, சம்பளம் போட போறோம் எம்ப்ளாயி டேபிள்ல. அப்ப சம்பளம் இதுல இண்டிவிஜுவல்ல தான் வாங்குவோம் நம்பர். இப்ப இப்படிதான் நம்ம வந்து ஒரு டேட்டா பேஸ்ல ஒரு டேபிள் கிரியேட் பண்ணுவோம். எம்ப்ளாயிஸ்ங்கிற டேபிள்ல ஒரு 3 காலம் கிரியேட் பண்றோம். இது அப்படியே எக்ஸல்ல கம்பேர் பண்ணீங்கன்னா, எம்ப்ளாயிங்கிறது இந்த சீட்டோட பேரு, எக்ஸல் சீட்டோட பேரு. எம்ப்ளாயி ஐடிங்கிறது இந்த ஃபர்ஸ்ட் காலமோட பேரு. எம்ப்ளாயி நேம்ங்கிறது இந்த காலமோட பேரு. சேலரிங்கிறது இந்த காலமோட பேரு. வந்துருக்கீங்க நினைக்கிறேன். நிஷா, மகாஸ்வேதா, கீர்த்திகா, அவங்க 3 பேரும் தான் இன்னைக்கு வரல. உங்களுக்கு யாரும் அவங்க தெரிஞ்சவங்களா இருந்தா சொல்லுங்க, நான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. ஓகே, இப்போ எம்ப்ளாயிங்கிற டேபிள்ல நார்மலா எம்ப்ளாயில என்ன நம்ம ஸ்டோர் பண்ணுவோம்? யாரு, அவங்களோட எம்ப்ளாயி நம்பர் என்ன, எம்ப்ளாயி பேர் என்ன, அவங்களோட இமெயில் ஐடி என்ன, எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க, என்னைக்கு ஜாயின் பண்ணாங்க, ஜாயின் பண்ணிட்டு அவங்க வேலையை விட்டு போயிட்டாங்களா, ஆக்டிவா தான் இருக்காங்களா, கரண்டா வேலை செய்யறாங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்ம டிஃபைன் பண்ணுவோம். இது ஒவ்வொன்றும் நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. ஓகேவா? இப்போ எம்ப்ளாய் ஐடிங்கிறது ஒரு யூனிக்கா இருக்கும். ராமு அப்படிங்கிறவருக்கு 1000 எம்ப்ளாய் ஐடி இருக்குன்னா, ஹரிங்கிறவருக்கு 1001 தான் இருக்கும், 1000 இருக்காது. அப்ப யூனிக்கா இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஆதார் நம்பர் மாதிரி யூனிக் அப்படின்னா. அடுத்து எம்ப்ளாயி நேம்ங்கிறது ஒரு நல்லாவே இருக்க முடியாது, எம்ப்ளாயி பேர் இல்லாம இருப்பாங்களா. அப்புறம் இமெயில் ஐடி யூனிக்கா தான் இருக்கும். ராமுங்கிறவருக்கு ஒரு இமெயில் ஐடி இருக்குன்னா ஹரிக்கு அதே இமெயில் ஐடி வராது, யூனிக்கா தான் இருக்கும். இப்போ சம்பளம், அது நம்ம சேலரி, அதை வாங்க போறோம், எம்ப்ளாயோட சேலரி. என்னைக்கு சேர போறாங்க, அது டேட் ஆஃப் ஜாயினிங், என்னைக்கு என்ன டேட்ல ஜாயின் பண்ணாங்க, அவங்க என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்காங்க, ஆக்டிவா இன்ஆக்டிவா. ஏன் இந்த டிசைன் அப்படின்னா, இந்த பிரைமரி கீ இருக்குல்ல, இது எதுக்காகனா, இந்த செட்டப்பை பாருங்க. எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர் ஆட்டோ, இது எம்ப்ளாயி ஐடிங்கிற காலம் என்ன, நம்பர் தானே அதுல இருக்கும், அதனால இன்டீஜர். இது ஆட்டோ இன்கிரிமெண்டா ஆகுற மாதிரி 1 2 3, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா ஜென்ரேட் ஆகும் 1 2 3. இப்போ 1 2 3 ஜென்ரேட் ஆகுதுன்னா 3 தான் இருக்காங்க உங்க கம்பெனில எம்ப்ளாயினா, 4வது ஒருத்தரை இன்புட் பண்றீங்கன்னா 4 நீங்க டைப் பண்ண தேவையில்ல, சிஸ்டமே 4 எடுத்துக்கிட்டு போயிடும். அதுதான் ஆட்டோ ஜென்ரேட் ஆகும் அந்த ஐடி. இப்போ எனும் அப்படிங்கிறது என்ன பண்ணோம்னா, ஒரு டேட்டாவை கரெக்டா உள்ள உட்கார்றதுக்காக சம்பந்தம் இல்லாத டேட்டாவை உள்ள அலோவ் பண்ணாது. இது எதுக்காகன்னா, டேட்டாவை இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்றதுக்காக. நல்லா பாருங்க, இன்டீஜர் ஆட்டோ இன்கிரிமெண்ட், இது ஒரு பிரைமரி கீ. எம்ப்ளாயி நேம் வேர் கேர், இது நல்லா இருக்கக்கூடாது. இமெயில் ஐடி வேர் கேர் 150. பெரிய இமெயில் ஐடினா நீங்க ஜாஸ்தி பண்ணிட்டே போகலாம், யாராவது வந்துச்சுன்னா. இது கண்டிப்பா யூனிக்கா தான் இருக்கும். சேலரி 10,000.00 வரும்ல, அதுக்காக தான் அது டெசிமலா வாங்குறோம். ஜாயினிங் டேட்டு கண்டிப்பா டேட்டு, அதனால டேட்டுங்கிற டேட்டா டைப்ல வாங்குறோம். ஸ்டேட்டஸ்ங்கிறது எனும், இது தெரிஞ்சிருச்சு எனக்கு ஸ்டேட்டஸ்ல, ஒண்ணு வேலை பார்க்கலாம் இல்ல வேலை பார்க்காம இருக்கலாம், 2 வேல்யூ தான். அதை போய் நான் மேனுவலா இன்செர்ட் பண்ணாம இப்படி கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணு இன்ஆக்டிவா வரப்போகுது இல்ல ஆக்டிவா வரப்போகுது. அப்ப என்ன ஆகும்னா, டேட்டா கச்சிதமா வந்து உள்ள உட்காரும், இன்டெகிரிட்டி மெயின்டைன் பண்ணலாம். நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா ஆக்டிவ், புதுசா சேர்றாங்கன்னா அவங்க ஆக்டிவா தானே இருக்க போறாங்க, வேலை செய்யறவங்களா தான் இருப்பாங்க. இப்படிதான் நம்ம வந்து டேபிள் கிரியேட் பண்ணுவோம். இது ஒவ்வொரு இதுக்கும் அப்படியே எக்ஸாக்டா தமிழ்ல இருக்கும். இதை அப்படியே கோ த்ரூ பண்ணிங்க, நான் நோட்ஸ் ஷேர் பண்றப்ப. இது வந்து என்ன டேபிள், எம்ப்ளாயி டேபிள். ஓகேவா? இப்ப அடுத்து கஸ்டமர் ஆர்டர் டேபிள். இதுல பாருங்க, கிரியேட் டேபிள். ஒரு அப்ளிகேஷனுக்கு ஒரு ஆர்டர் டேபிள் நீங்க கிரியேட் பண்றீங்க, ஆர்டர்ஸ். அதுக்கு ஒரு ஆர்டர் ஐடி, என்ன டேட்டா டைப், இன்டிஜர். ஆட்டோ இன்கிரிமெண்ட் பிரைமரி கீ. கஸ்டமர் நேம் வேர் கேர் ஆஃப் 100 நாட் நல். ப்ராடக்ட் நேம் வேர் கேர் ஆஃப் 100 நாட் நல். குவான்டிட்டி இன்டிஜர் நாட் நல். அடுத்து ஆர்டர் டேட்டு, டேட் டைம். டிஃபால்ட்டா எப்போ நீங்க இந்த டேபிள்ல டேட்டா இன்சர்ட் பண்றீங்களோ அப்போ உள்ள டைம் இன்சர்ட் ஆகணும் அப்படின்னா அதுக்கான வேல்யூ தான் இது. இந்த இருக்குல்ல, கிரீன்ல ஹைலைட் பண்ணிருக்கேன்ல, இதை கொடுக்கல அப்படின்னா நீங்க தான் மேனுவலா இன்சர்ட் பண்ணணும்.
ஆடியபிளா இல்லையா? மற்றவங்களுக்கும் அப்படிதான் இருக்குதா? அண்ணா நீங்க பேசுறது கேட்க மாட்டேதுண்ணா. மற்றவங்களுக்கும் அப்படிதான் இருக்குதா? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா ஏன்னா மற்றவங்களுக்கு கேட்குது அப்படின்னா உங்களுக்கு ஏதோ லேப்டாப்லயோ இல்லை மொபைல்லையோ இருக்குது. மற்றவங்க எல்லாம் ஆடியபிளா இருக்குதா? கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. கிளியரா இருக்கு சார். ஓகே ஓகே. இப்போ சிஸ்டர் உங்களுதுல ஏதோ இஷ்யூ இருக்குன்னு நினைக்கிறேன். லேப்டாப்பா இல்ல மொபைல்? ஐ ஃபைண்ட் அவுட் அண்ணா. ஓகே ஓகே, தேங்க்ஸ். இப்போ ஆர்டர் டேட்டு கரெக்டா அந்த டைம்ல உள்ள டேட்டா உள்ள வந்து உட்காரணும். நீங்க மேனுவலா இன்செர்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த கிரீன் கலர்ல ஹைலைட் ஆயிருக்கிறத கொடுத்துட்டீங்கன்னா கரெக்டா போய் உட்காரும். இப்போ இன்செர்ட் பண்ணீங்கன்னா 12/1/2026 7:27 PM கரெக்டா போய் உட்காரும். நீங்க டைப்பே பண்ண தேவையில்ல. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல இந்த கிரீன் கலரை கொடுக்கணும். இல்லை அப்படின்னா வெறுமனே இதை கொடுத்துட்டீங்கன்னா நீங்க இன்புட் பண்ணணும் 12/1/2026 7:27 PM அப்படின்னு சொல்லி. ஆர்டர் ஸ்டேட்டஸ் பாத்தீங்கன்னா வேர்கார் 20 கொடுத்துட்டு எதுவுமே நீங்க கொடுக்கல, ஆர்டர் ஸ்டேட்டஸ் அவங்க வாங்கல அப்படின்னா நீங்க டைப் பண்ணலாம். இல்ல நீங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா டிஃபால்ட்டா அவங்க வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துக்கும். எப்படி நான் இது அப்படியே எக்ஸல் சீட்டு கொண்டு போறேன், அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த டேட்டா நீங்க இன்செர்ட் பண்றீங்க, இதை கொடுத்துட்டீங்க. இது மட்டும் என்ன பண்ணோம், நீங்க என்ட்ரு பண்ண தேவையில்லை டேட்டா பேஸ்ல இன்செர்ட் பண்றப்ப. ஏன்னா டிஃபால்ட்டா என்ன கரண்ட் டைம் இருக்கோ அது வார மாதிரி நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம் டேட்டா டைப் கொடுக்குறப்ப. கரெக்டா இப்ப என்ன டைம் இருக்கோ அது இங்க வந்து உட்காந்துக்கும். நீங்க இதை டைப்பே பண்ண தேவையில்ல. ஒரு ஜஸ்ட் கற்பனை பண்ணிக்கிங்க MySQL எப்படி உட்காரும் அப்படிங்கிறதுக்காக. அதுக்கப்புறம் அடுத்த காலமும் இங்க எதுவுமே கொடுக்கல அப்படின்னா பிளேஸ்ங்கிற வேல்யூ வந்து உட்காந்துக்கும். இந்த டேபிளுக்கு ஆர்டர்ங்கிற டேபிள் நீங்க செய்யறப்ப MySQL நீங்க ஏதோ ஒன்று டைப் பண்றீங்கன்னா அதுதான் இங்க இருக்கும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்படி இருக்கிறது ரோ, இதெல்லாம் இப்படி இருக்கிறது வெர்டிகலா இருக்கிறது காலம். இந்த 1 2 இந்த சீரியல் நம்பர், டாபிக், ரிமார்க், ஸ்டேட்டஸ் இது எல்லாமே இங்க கொடுக்குறோம்ல ஆர்டர் ஐடி, கஸ்டமர் நேம், ப்ராடக்ட் நேம், குவான்டிட்டி, ஆர்டர் டேட் இதுதான். இப்ப இதெல்லாம் நம்ம வந்து ஃபீல்ட்ஸ்னு சொல்லுவோம். ஓகேவா? இது கிளியர் தானே? இப்ப நாட்னல்ல நீங்க டேட்டா டைப் டிஃபைன் பண்றப்ப கொடுத்துட்டீங்கன்னா என்ன வரும்னா கண்டிப்பா அது வந்து நீங்க டேட்டா கொடுத்தே தான் ஆகணும். இன்செர்ட் பண்றப்ப கொடுக்கலன்னா அது எரர் அடிச்சுக்கிட்டே இருக்கும், இன்செர்ட் ஆகாது. இப்போ டிஃபால்ட் நம்ம சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்கா கேப்சர் பண்ணுவோம். நீங்க எந்த டைம்ல டேட்டா இன்செர்ட் பண்றீங்களோ டிஃபால்ட் கரண்ட் டைம் ஸ்டாம்ப் கொடுத்தீங்கன்னா இப்போ ப்ராப்பரா நீங்க ஒரு டேட்டா டைப் கொடுக்குறீங்கன்னா கரெக்ட் உங்களோட டேட்டா பேஸ் வந்து நல்ல பெர்ஃபார்மன்ஸா இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எனக்கு ஆல்ரெடி இண்டிஜர்னு தெரியும், இருந்தாலும் இண்டிஜர்னு கொடுக்காம வேற காரணம் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப பெர்ஃபார்மன்ஸ்ல பிரச்சனை வரும். அப்ப என்ன டேட்டா வாங்க போறோம் பெரும்பான்மையா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டேட்டா டைப்பை டிஃபைன் பண்றோம்னா உங்களோட டேட்டா பேஸ் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணும். இதெல்லாம் ரெக்குயர்மெண்ட் வந்து ஒரு அப்ளிகேஷன் டிஃபைன் பண்றப்ப எப்படி டேட்டா வாங்க போறோம் அப்படின்னு அப்ளிகேஷன் டீம் வந்து உங்களுக்கு டேட்டா கொடுக்குறப்ப நீங்க டேட்டா பேஸ் கிரியேட் பண்றப்ப இதெல்லாம் அனலைஸ் பண்ணி என்னென்ன டேபிள் வேணும், அந்த டேபிளுக்குள்ள என்னென்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வரும். ஒரு 10 minutesல அப்படியே முடிய போகுது. அதுக்கப்புறம் இதே லிங்கை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, இது எக்ஸாக்டா அப்படியே தமிழ்ல இருக்கும், அதை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ டிப் என்னன்னா ஆல்வேஸ் டிசைன் டேபிள்ஸ் பேஸ்ட் ஆன் பிசினஸ் ரெக்குயர்மெண்ட் அண்ட் டேட்டா இன்டெகிரிட்டி. நம்ம சொன்னதுதான், பிசினஸுக்கு என்ன தேவையோ அதை பண்ண போதும். தேவையில்லாம மற்ற இதை நீங்க வந்து மெனக்கிட தேவையில்லை. வேற டேட்டா டைப்பை கொடுக்கறது இதுவும் எக்ஸ்ட்ராவா இதை வைப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் பண்ண தேவையில்லை. டேட்டா இன்டெகிரிட்டிங்கிறது சுத்தமா தரமான டேட்டாவை உள்ள உட்கார்றதுக்கு யூசர் என்டர் பண்றப்ப இஷ்டத்துக்கு என்டர் பண்ணலாம். இப்போ ஒரு மொபைல் அப்ளிகேஷன் போறீங்க, அங்க போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கிறது இஷ்டத்துக்கு நீங்க ஏதோ ஒன்று அடிக்கலாம், XYZ கண்டமேனிக்கு. ஆனா நீங்க டேட்டா இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணணும்னா எந்தெந்த வகையிலெல்லாம் நல்ல டேட்டா உள்ள வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அப்ப இந்த மாதிரி எல்லாம் கொடுத்துக்கலாம். இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து எதையுமே கொடுக்காம வர்றாங்கன்னா பிளேஸ்ன்னு உள்ள உட்காந்துரும் அழகான டேட்டாப்ப. இப்போ வந்து ஆர்டர் வந்து என்ன, ஒண்ணு ஆர்டர் போட்டிருப்பாங்க, பிளேஸ் பண்ணிருக்க போறாங்க, இல்ல பிளேஸ் பண்ணாம இருக்க போறாங்க. இப்போ
ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா பிளேஸ்னு வந்துட போகுது. அந்த பிளேஸ்ட் அழகா கணக்கச்சிதமா உள்ள வாங்க போறீங்க. இந்த மாதிரி நீங்க வந்து இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்ணணும் டேட்டா பேஸ்ல அப்படின்னா உங்களோட டேபிள் டிசைன் பண்றப்ப இதெல்லாம் நீங்க வந்து கவனத்துல வச்சுக்கணும். செஞ்சு பார்த்துடலாமா? டேபிள் எப்படி எப்படி கனெக்ட் பண்றதுன்னு தெரியுமா? ADSQL இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிருங்க. ஏதாவது டவுட்ஸ் என்கிட்ட கேளுங்க. நான் அனுப்பிச்ச நோட்ஸ் பாருங்க. ஒருவேளை நோட்ஸ் யாராவது ரிசீவ் பண்ணல அப்படின்னா நாட் எட் ரிசீவ்னு அப்படியே NOIRன்னு அப்படியே சாட்ல போடுங்க. என்ன பிரச்சனை நம்ம பார்க்கலாம். ADSQLன்னு தேடிட்டு இது இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா தான் வரும், இல்லைன்னா வராது. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா வருதா? லோட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. மவுஸுக்கு பக்கத்துல ஒரு ரவுண்ட்ல வந்துச்சுல, நம்ம கிட்ட வந்து ADSQL இருக்கு, MySQL ஒர்க் பெஞ்ச் இருக்கு. நம்ம இப்போ ADSQL தான் செஞ்சு பார்க்க போறோம். ரெண்டுலையுமே பண்ணலாம். ரெண்டுக்குமே ஒரு ஒரு குணாதிசயம் இருக்குது. ஒரு இதுல ஒரு விஷயம் நல்லா செய்யலாம், ஒரு இதுல ஒரு அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி. உங்களோட வசதிக்காக தான் இது. இந்த டூல் PHP MySQL டூல் ஒன்று இருக்குல்ல, அதுவும் யூஸ் பண்ணலாமா? அப்படி என்ன என்ன புரியல? PHP MySQL ஒரு டூல் இருக்குமே அது? இருக்கு, நிறைய இருக்கு கார்த்தி, நிறைய டூல் இருக்கு. நீங்க என்ன வேணாலும் அதுக்கு உகந்ததா நீங்க என்ன மாத்திக்கணும். இப்ப வந்து பாருங்க, இப்போ வந்து இப்போ என்னோட PC தான் அது. நம்ம ஏற்கனவே கிரியேட் பண்ண யூசர் ஐடி பாஸ்வேர்டு தான் அது. அங்கே ஏற்கனவே டைப் பண்ணி சேவ் பண்ணிருக்கிறதுனால வருது. இல்லைன்னா இதை நம்ம கொடுக்கணும், இந்த யூசர் ஐடி கொடுக்கணும், பாஸ்வேர்டு கொடுக்கணும், போர்ட் நம்பர் கொடுக்கணும். இப்போ நான் ஓப்பன் கொடுத்தோம்னா போக ஆரம்பிச்சிடும். பிடிச்சா கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. DMT நம்ம லாஸ்ட் கிளாஸ் கிரியேட் பண்ணோம்ல, ஸ்டூடெண்ட் ஒன்று டேபிள். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த கொரி இருக்குல்ல, இது GUI. இப்படி போனீங்கன்னா ஒன்று வரும். இந்த வருது பாருங்க, ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், டேட்டா டைப் இன்டிஜர், வேர்கார், எவ்வளோ லென்த்து, அளவு நல்லா ஒவ்வொரு இதாக இருக்கும், கொலேஷன் என்ன அப்படின்னு சொல்லி. இப்போ நான் இங்கே GUI எல்லாமே கொரிக்கு போப்பேன். கொரிக்கு போயிட்டு மவுஸ் இந்த சைடில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிறேன். இங்கே நிறைய கனெக்ஷன் இருக்குன்னா கரெக்டான சர்வரில் தான் இருக்கமான்னு நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கணும். இல்லைன்னா இங்கே நீங்கள் கிரியேட் பண்ணுறதெல்லாம் இங்கே எங்கே சூஸ் ஆயிருக்கோ அங்கே போய் கிரியேட் ஆயிரும். நான் எடுத்துக்காட்டுக்கு இன்னொரு சர்வர் கனெக்ட் பண்ணி 2-3 சர்வர் கனெக்ட் பண்ணிட்டேன்னா அங்கே மவுஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்கே நீங்கள் என்ன செய்றீங்களோ இங்கிட்டு மவுஸ் எங்கே செலக்ட் ஆயிருக்கோ அங்கே கிரியேட் ஆயிரும். அதனால இதை ஒரு வெரிஃபை பண்ணிக்கணும் நீங்க. இப்போ இங்கே இருக்குது, ஓகே. இப்போ நம்ம எது பண்ணாலும் DMTங்கிற டேட்டாபேஸ்ல தான் கிரியேட் ஆக போகுது. ஓகே, இப்போ ஒரு எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ண போறோம். அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். டேபிள் எப்படி கிரியேட் பண்ணுவோம்? கிரியேட்டு டேபிள், டேபிளோட பேரு, ஓப்பன் ப்ராக்கெட். அதை ஓப்பன் ப்ராக்கெட் அப்படி கிளிக் பண்ணனா எங்க முடியுதுன்னு கலர் மாறுது பாருங்க, தெரியுதா? இடைப்பட்ட இடத்துல காலம் நேம், டேட்டா டைப், மிச்ச மற்ற இதுவும் கொடுக்கணும். காலம் நேம், டேட்டா டைப், நல்லா நாட் நல்லா, யூனிக்கா, காலம் நேம், டேட்டா டைப், காலம் நேம், டேட்டா டைப், காலம் நேம், டேட்டா டைப்புக்குள்ள எனுங்கிறது நீங்க இப்படிதான் வரணும், இந்த டேட்டா தான் வரணும், வேற எந்த டேட்டாவும் உள்ள வரக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவு வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப எனுமா கொடுக்கலாம் நீங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ்ங்கிற காலம்ல எப்படி ஸ்டோர் ஆகும்னா, ஒன்றும் ஆக்டிவ்னு இருக்கும், இல்லை இன்ஆக்டிவ்னு இருக்கும். நீங்க உள்ள போயிட்டு ஏதோ ஒன்று ட்ரை பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இன்சர்ட் பண்றப்ப அலோவே பண்ணாது. நீங்க எதுவுமே கொடுக்கலன்னா டிஃபால்ட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கோ அது போய் உட்காந்துக்கும். இப்போ கிரியேட் பண்ணலாமா? கிரியேட் ஆயிடுச்சு, தெரியுதா? அஃபெக்டட் ரோஸ். ஓ சாரி, திடீர்னு மீட்டிங் போயிடுச்சோ அப்படின்னு நினைச்சேன். சரி, கீழே வருதுல்ல அஃபெக்டட் ரோஸ் அப்படின்னு சொல்லி கிரியேட் ஆயிடுச்சு. இங்க போய் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கலாமா? ரைட் கிளிக், ரெஃபரன்ஸ். இதை எக்ஸ்டாண்ட் பண்ணீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டேபிள் வந்துருச்சு, எம்ப்ளாயி. இப்ப கொரி ஃபார்மட்ல கிரியேட் பண்ணோம். இது அப்படியே GUI ஃபார்மட்லயும் கிரியேட் பண்ணலாம். இது அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வருதுல GUI, தெரியுதா? டேபிள் கோலன் எம்ப்ளாயி. இங்க போய் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொரியில பண்ணது இங்க இப்படி வருது. எக்ஸல் மாதிரி இருக்கா பாக்குறப்ப?
இப்போ இன்னொரு காலம் வேணும்னா இப்படி போயிட்டு இங்க ஒரு காலம் பிறகு நீங்க கொடுத்துக்க வேண்டியது. இந்த மாதிரியும் பண்ணலாம். ஏன் கொரியில பண்றோம்னா நிறைய இருக்கிறப்ப ஜிஐல போயிட்டு பண்றீங்கன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ரொம்ப நேரம் ஆகும், ஒன்னொன்னா நீங்க பார்த்து பண்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் இருக்குதுன்னா டக்கு டக்குன்னு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி நீங்க இது பண்ணிட்டே போகலாம். இப்போ கிரியேட் பண்ணிட்டோம். எது எம்ப்ளாயிங்கிற ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ண மாதிரி தான் எல்லாம் இருக்குதா. எம்ப்ளாயி ஐடி இன்டீஜர், எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி ஐடி வந்து ஆட்டோவா இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி இருக்கு டிஃபால்ட்டா. எம்ப்ளாயி நேம் வேர் கேர் ஆஃப் 100, இமெயில் ஐடி வந்து வேர் கேர் ஆஃப் 750, சேலரி வந்து டெசிமல் 10,2, ஜாயின் டேட் வந்து டேட்டு, ஸ்டேட்டஸ் வந்து என்ன. இந்த பேரே பாருங்க, இதெல்லாம் ஃபீல்டு நேம், இது டேட்டா டைப். இந்த ஃபீல்டுக்கு வர்ற டேட்டா என்ன மாதிரி வகையா இருக்கணும் அப்படிங்கிற குறிக்கிற ஒரு வழிமுறை தான் இந்த காலம். டேட்டா டைப் இருக்குல்ல, புரியுதா? அடுத்த டேபிள் போயிடலாமா? ஆர்டர்ஸ். ஓகே, இந்த ஆர்டர் டேபிள கிரியேட் பண்ண போறோம். இன்னொரு கொரி விண்டோ இருக்குல்ல, இந்த இடத்துல வச்சு ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா பிளாங்கா ஓப்பன் ஆயிரும். உள்ள கர்சரை வச்சுட்டு பேஸ்ட், கிரியேட் டேபிள், டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப், காலம் நேம், டேட்டா டைப். இந்த மிச்சதெல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். இதுதான் ரெக்குயர்மெண்ட் பொறுத்து வரும். இது கொடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது, ஒவ்வொரு ரெக்குயர்மெண்ட் பொறுத்து வரும். இப்போ நாட்னாலே கொடுத்துட்டீங்கன்னா கஸ்டமர் நேம் இல்லாம நீங்க டேட்டாவை இன்சர்ட்டே பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு கம்பல்ஷன் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இது மாதிரி கொடுத்துப்போம். ப்ராடக்ட் நேம் வேர் கேர் ஆஃப் 100, குவான்டிட்டி இன்டிஜர், ஆர்டர் டேட், டேட் டைம், ஆர்டர் ஸ்டேட்டஸ் வேர் கேர் ஆஃப் 20. கிளிக் பண்ணலாமா? கிளிக் கிரியேட் ஆயிடுச்சு. அஃபெக்டட் ரோஸ் 0. ஓகேவா? இப்போ ரெஃப்ரெஷ் பண்ணி பார்ப்போம். ரைட் கிளிக், ரெஃப்ரெஷ், எக்ஸ்பேண்ட் ஆரோ வந்து உட்காந்துருச்சு பாருங்க. ஆர்டர்ஸ்ங்கிற டேபிள் சைஸ் பாருங்க 16 KB. எம்டியா தான் இருக்கும், டேட்டாலாம் இன்செர்ட் பண்ணல. ஓகே, இப்போ எப்படி டேபிள் கிரியேட் பண்றது தெரிஞ்சிச்சுல. இப்ப ஒரு டேபிளோட ஸ்ட்ரக்சர் எனக்கு வேணும். அதை பாக்குறது எப்படி? டிஸ்கிரைப் அந்த டேபிள் நேம். இங்க பாருங்க, டிஸ்கிரைப் டேபிள் நேம். என்னென்ன டேபிள் இருக்கு? எம்ப்ளாயி. பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? வந்துருச்சு பாருங்க, தெரியுதா? இல்ல ஆட் பண்ண மாதிரி இருக்கா? செகண்ட். கொடுத்துட்டேன் அபிஷேக். ஓகே, கொடுத்துட்டேன். சரி, இந்த என்ன டேபிளுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க நீங்க பாத்துக்கலாம். டிஸ்கிரைப் அந்த டேபிள் நேம், ஆர்டர்ஸ்